ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் ட்ரெண்ட் அப்படிங்கிறது எப்போதுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கோ அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் இதில் ஹை. அதனால் நீங்கள் இன்ட்ராடே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பியூர்லி டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்படின்னாலே சார்ட் மட்டும்தான். சார்ட்டில் நீங்கள் கரெக்டாக ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுக்கும்போது ஃபெயிலியருக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாயிரும். அதாவது ஃபெயிலியர் இருக்காதுன்னு சொல்லலை, கம்மியாயிரும், சரிங்களா? இந்த ஜிக்ஸாக் மோடை நீங்கள் ரைட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். இதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி ட்ரேட் எடுக்கும்போது சக்ஸஸ் இருக்கும். அதுவும் எக்ஸ்பைரி டே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் என்ன பண்ணுங்கள், பை சைட் போகாதீங்க. அதாவது இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், நிஃப்டி 50யும் நெக்ஸ்ட் 50யும் பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ், இந்த வெயிட்டேஜ் எல்லாமே பாருங்கள். HDFC 0.03, சரிங்களா? அப்புறம் ஐசிஐசிஐ நெகட்டிவில் இருக்குது, SBI நெகட்டிவில் இருக்குது, ஆக்சிஸ் நெகட்டிவில் இருக்குது, கோட்டக்கை பாருங்கள் 0.08. எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் நியூட்ரலாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இங்கே எக்ஸ்பைரி டே அன்றைக்கி என்ன ஆகும் அப்படின்னா ஆர்டர் எல்லாமே க்ளோஸ் ஆகும். ஆல்ரெடி பை எடுத்திருப்பாங்க. இது எல்லாமே அந்த எக்ஸ்பைரி டே புதன்கிழமை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் பையராக இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியிருந்தாலும் சக்ஸஸ் இருக்காதுன்னு சொன்னாலும் அது இதுதான் காரணம். அப்போ மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்னா ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. மார்க்கெட் அப் அண்ட் டவுனுங்க பாருங்கள், மார்க்கெட் நல்லா இறங்கியிருக்கு, அப்புறம் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நடந்திருக்க மார்க்கெட்டை பாருங்கள், 47,900 அப்படிங்கிற ரவுண்டு ஃபிகரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட் நான் கீழே போகிறேன், இதில் 300 பாயிண்ட் கிட்ட நான் கீழே போகிறேன். அதே மாதிரி 300 பாயிண்ட் மேலே போகிறேன். காலுக்கு இந்த மணி எடுக்க போகிறேன், புட்டுக்கு இந்த மணி எடுக்க போகிறேன். ஸோ 47,900 நான் ஒரு 300 பாயிண்ட் நான் கீழே வரேன் அப்படின்னா 47,600 கால் ஆப்ஷன் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி புட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட் மேலே போயிட்டு 48,200 அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதனுடைய ரெண்டுனுடைய சார்ட்டையுமே நான் வியூ பண்ணுறேன். நான் எந்த விதத்துலையும் நான் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணேன்னா இந்த ஜிக்ஸாக்காக போகும்போது ஆப்ஷன் செல்லருக்கு எப்போதுமே வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம், சரிங்களா? ஸோ இதில் என்னென்னா கொஞ்சம் அனுபவம் தேவை, கேபிட்டல் கொஞ்சம் அதிகம் தேவை. இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இன்றைக்கி 22ஆம் தேதி. ஸோ என்ன பண்ணுறேன், முதல் 5 மினிட்ஸ் கேண்டல், சரிங்களா? மார்க்கெட், சரிங்களா, மேலே போகும் அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணுறேன், புட் ஆப்ஷனை செல் பண்ணுறேன். இந்த இடம், சரிங்களா, நான் செல் பண்ணும்போது 370ன்னு எடுத்துப்போம், சரிங்களா? அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 47 பாயிண்ட் கிட்ட எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா லாஸ் ஆயிருக்கு. ஏன்னா மார்க்கெட் முடியும் போது 417 முடிஞ்சிருக்கு. இங்கே 70ன்னு எடுத்திங்கன்னா அங்கே ஒரு 300, ஒரு 30, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10, 40, 47 தான் வரும், சரிங்களா? அதே மாதிரி என்ன பண்ணியிருப்பேன், இதே மாதிரி 5 மினிட்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கால் ஆப்ஷனையும் செல் பண்ணிட்டேன். 5 மினிட்ஸ் நான் எதுவுமே யோசிக்கலை. ஸோ நான் ரெண்டுமே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹையாக மார்க் பண்ணிடுறேன். இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா 460க்கு நான் செல் பண்ணதாக வச்சுக்கிறேன், சரிங்களா? இது 180ல் லாஸ்ட் மார்க்கெட் முடிஞ்சதாக வச்சுக்கிங்க. கிட்டத்தட்ட நான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 280 பாயிண்ட் கிட்ட மேக் பண்ணியிருப்பேன். இதுதான் சக்ஸஸ், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், 280லேருந்து ஒரு 47, 15 வச்சுப்போமே, 50 நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் 230 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா ப்ராஃபிட். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் யதார்த்தமாக அடிக்கடி நடக்கக்கூடியது. ஸோ மார்க்கெட்டை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், நிறையா லேர்ன் பண்ணுங்கள். இதெல்லாம் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.